வணக்கம் ராதிகா. அதாவது எத்தியோப்பியா நாட்டிலிருந்து சென்னைக்கு வரும் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் வெளிநாட்டைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் பெரிய அளவில் கொக்கையின் போதைப் பொருளை சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்படுவதாக ஒரு தகவலானது கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் தனிப்படை அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் எத்தியோப்பியா நாட்டின் தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து எத்தியோப்பியன் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் இறங்கி வந்த பயணிகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கென்யா நாட்டைச் சேர்ந்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் கென்யாவில் இருந்து எத்தியோப்பியா வழியாக சுற்றுலா பயணி விசாவில் இந்த விமானத்தில் சென்னைக்கு வந்திருந்தார். அதிகாரிகளுக்கு அந்த கென்யா நாட்டு இளம்பெண் மீது சந்தேகம் ஏற்பட்டது. விசாரணை மேற்கொண்ட போது அப்போது அந்த இளம்பெண் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல், அதிகாரிகளின் எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காமல் மௌனம் சாதித்தார். இதையடுத்து அதிகாரிகள் அந்த பெண்ணின் உடைமைகளை முழுமையாக பரிசோதித்தனர். ஆனால் உடைமைகளில் சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. இதையடுத்து இளம் பெண்ணை விமான நிலைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவருடைய வயிறு பகுதியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தனர். அப்போது அவர் வயிற்றுக்குள் பெருமளவு கேப்சூல் விழுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவ குழுவின் உதவியுடன் கென்யா நாட்டு இளம் பெண் வயிற்றுக்குள் விழுங்கி வந்த கேப்சூல்களை வெளியே எடுக்க முயற்சியில் ஈடுபட்டனர். அவ்வாறு அந்த பெண் வயிற்றிலிருந்து சுமார் 70 கேப்சூல்கள் வெளியில் எடுக்கப்பட்டன. அந்த கேப்சூல்களை உடைத்து பார்த்தபோது மிகவும் உயர்தரமான கொக்கையின் பொருள் இருந்ததை மறைத்து கொண்டு வந்ததை கண்டுபிடித்தனர். சுமார் 850 கிராம் கேப்சூல்கள் உள்ளே இருந்தது. அதே அந்த சர்வதேச மதிப்பு அது 15 கோடி ரூபாயாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அதிகாரிகள் கென்யா நாட்டு இளம்பெண்ணை கைது செய்து போதைப் பொருளையும் பறிமுதல் செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கென்யா நாட்டு இளம்பெண் சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. எனவே இவர் சென்னையில் இந்த போதைப் பொருளை யாரிடம் கொடுப்பதற்காக கடத்தி வந்தார், சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர்கள் சென்னையில் எங்கு இருக்கிறார்கள் என்றும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராதிகா. அதாவது சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 15 கோடி மதிப்புடைய கொக்கையின் போதைப் பொருளை கேப்சூல் வடிவில் வயிற்றுக்குள் விழுங்கி கடத்தி வந்த கென்யா நாட்டு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா.